ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் டிஹெச் லாரன்ஸ் அவர் எழுதின ஒரு போயம் ஸ்னேக் அதோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஹெச் லாரன்ஸோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இந்த டிஹெச் லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1885லேருந்து 1930 வரையும் வாழ்ந்தார். அதாவது 1885ல் பிறந்து 1930ல் வந்து அவர் இறந்துட்டார். இவர் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட். இவரோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எமோஷனை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நேச்சுரலோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். தென் அப்புறம் வந்து இந்த நேச்சரோட ஸ்ட்ரகிள்ஸ் அதை பற்றியும் இவரோட ஒர்க்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. கான்ட்ரவர்சி மீன்ஸ் ஒரு சர்ச்சை அந்த மாதிரி ஆயிருக்கு. பட் என்னதான் அப்படிலாம் இருந்தாலுமே இன்னைக்கு வேல்யூ படி பார்த்தா அவர் எப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் மாடர்ன் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். என்னதான் ஒரு கான்ட்ரவர்சி சர்ச்சை ஆனாலுமே அவர் ஒன் ஆஃப் த கிரேட் இங்கிலீஷ் ரைட்டராக இருக்காரு. D.H. Lawrence, 1885 to 1930, was a famous English novelist, poet, and essayist. He is known for writing about human emotion, nature, instinct, and inner conflicts. His writings often shows the struggles between natural instincts and modern civilized values. Lawrence's works were sometimes controversial, but today he is considered one of the great modern writers in English literature. ஓகே கைஸ், இப்போ நம்ம இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டிஹெச் லாரன்ஸோட ஃபேமஸ் நாவல்ஸ் அண்ட் ஃபேமஸ் போயம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ், த ரெயின்போ, தென் உமன்ஸ் இன் லவ், லேடி சேட்டர்லே லவ்வர். இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸான நாவல். இப்போ டிஹெச் லாரன்ஸோட ஃபேமஸ் போயம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்னேக், பியானோ, பேர்ட்ஸ், மஸ்கிட்டோ, இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸ் நாவல்ஸ். இப்போ நம்ம டிஹெச் லாரன்ஸோட ஃபேமஸ் நாவல்ஸ் அண்ட் போயம்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சமரிக்குள்ளே போகிறோம் காய்ஸ். வாங்க ஸ்னேக் போயமோட சமரி பார்த்துருவோம். இப்போ இந்த சமரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அந்த போயட்டோடைய பர்சனல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த போயம் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு. இதில் அவரோட வீட்டில் தோட்டத்தில் வந்து ஒரு வாட்டர் ட்ராப் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஸ்னேக் வந்து ஒரு சம்மர் சீசனில் வாட்டர் குடிக்க வந்திருக்கு. இந்த இந்த விஷயம் எங்கே நடக்குதுன்னா, சிசிலியில் தான் நடக்குது. அந்த ஸ்னேக் எப்படி வருதுன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லி, காமாக, ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்குது அந்த நேச்சரோட பார்க்கும்போது. அப்போ வந்து அந்த போயட்டுக்கு எப்படி தோணுதுன்னா, இது வந்து ஒரு அண்டர் வேர்ல்டோட ஒரு கிங் மாதிரி தோணுது. அண்ட் ஆல்சோ அதுக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட்டும் வருது. நெக்ஸ்ட்டை படிச்சிடலாம். த போம் ஸ்னேக் டிஸ்கிரைப்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த போயட் வென் ஹி சீஸ் அ ஸ்னேக் ட்ரிங்கிங் வாட்டர் அட் ஹிஸ் வாட்டர் ட்ராப் இன் சிசிலி. The snake comes peacefully and calmly, and the poet feels respect and admiration for it, calling it a king in exile. போயட் வந்து அந்த ஸ்னேக்கை வந்து அட்மையர் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேரா பார்த்துடலாம். இப்போ அந்த போயட்டுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் சின்ன வயசுல அவர் படிச்ச எஜுகேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்னேக்ஸ்னாலே ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு திங். அது வந்து நம்ம பார்த்தாலே அது மஸ்ட் பி கில்ட். அத நம்ம கண்டிப்பா கொன்றுணும் அப்படின்னு ஒரு ஹியூமன் கண்டிஷன்லாம் இருக்கும். ஒரு ஸ்டீரியோடைப். ஓகே, பாம்ப பார்த்தாலே அடிச்சிடணும் அப்படின்னு அந்த எஜுகேஷன் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி, சொல்லி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஓகே பாம்ப பார்த்தாலே அடிச்சிடணும் அப்படின்னு ஒண்ணு செட் ஆயிடுச்சு. பட் ஆனா, அவரு வந்து அந்த ஸ்னேக்க வந்து ஒரு கெஸ்ட்டா தான் பார்க்குறாரு. அதனால அவருக்கு வந்து அடிக்க மனசு இல்ல. பட் ஆனா அவருடைய மைண்ட் செட் என்ன சொல்லுது? அவருடைய எஜுகேஷன் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா அத நீ அடிச்சே ஆகணும் அப்படி சொல்லுது. இப்ப நம்ம இந்த பேராவ படிச்சிடலாம். However, the poet, education and social conditioning tell him that snakes are dangerous and must be killed. This creates an inner conflict between his natural feelings and learned human fear. Influenced by this voice of civilization, the poet throws a log at the snake. இப்போ நம்ம 3 பேராகிராஃப் போயிடலாம். இப்போ 3 பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போயட் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் என்னதான் அந்த அவர் மனசு வந்து அந்த பாம்ப அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும், அவரோட எஜுகேஷன் வந்து அந்த பாம்பு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அத நீ கண்டிப்பா அடிக்கணும் அப்படின்னதுனால, அந்த ஸ்னேக் வந்து பொறுமையா அந்த தண்ணி குடிச்சுட்டு, அந்த பக்கத்துல இருக்கிற ஹோல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்துல ஒரு கட்டைய எடுத்து அந்த பாம்ப அவரு அடிச்சிடுறாரு. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பாம்பு வந்து எஸ்கேப் ஆயிடுது அந்த கட்டையில படாம. அப்ப வந்து அவரு ரொம்ப டீப் ரிக்ரெட் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வந்து ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றாரு. ஏன்னா, நம்ம வீட்டுக்கு வந்தவரு அவரு வந்து ஒரு கெஸ்ட்டா நெனச்சாரு. நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட்ட வந்து நம்ம இப்படி அடிச்சுட்டோமே அப்படின்னு நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த இன்சிடென்ட்ட எது கூட கம்பேர் பண்றாருன்னா, த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர்ன்னு ஒரு எஸ்.டி. கால்ரிட்ஜோட ஒரு ஒர்க்ல வந்து அந்த மெரினர் ஒரு செயிலர் வந்து ஒரு ஆல்பர்ட் ராஸ் அப்படின்ற ஒரு பேர்ட வந்து கொன்றுப்பாரு. ஸோ அந்த இன்சிடென்ட்ட வந்து அந்த ஸ்னேக் கூட வந்து இவரு கம்பேர் பண்ணி சொல்றாரு.
Snake escapes safely and immediately the poet feels deep regret and shame. அவ்வளோதான் guys. இப்போ வந்து உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த போயமோட தீம் என்னன்னு பார்த்தரலாம். கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் எஜுகேஷன், மேன் விசஸ் நேச்சர், regret and moral guilt, then respect for all living creature. அவ்வளோதான் guys. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஹெச் லாரன்ஸ் அதோடைய போம் இந்த ஸ்னேக் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு அந்த சம்மரி வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு டைம் ஃபைனலாக அந்த ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரியை நான் வந்து உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த டிஹெச் லாரன்ஸோட ஸ்னேக் இந்த போமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிசிலி அப்படின்ற ஒரு ஒரு சம்மர் சீசன், ரொம்ப ரொம்ப சம்மரான சீசன். ஒரு போயட் வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் அந்த அந்த தோட்டப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் இருக்குது. அந்த வாட்டர் ட்ராப் பக்கத்தில் ஒரு மரத்தோட ஷேடோ நிழல் பட்டு அந்த தண்ணி நல்லா சில்லாக கொஞ்சம் கூலாக இருக்குது. அப்போ வந்து அந்த ரொம்ப வெயில் தாங்க முடியாமல் ஒரு ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னா, அந்த வாட்டர் ட்ராப்பில் வந்து வாட்டர் குடிக்கலான்ட்டு வருது. அட் த சேம் டைம் அந்த போயட்டும் தண்ணி குடிக்கலான்னு அவரோட பிக்சர்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாடி அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அதில் போறாரு. அப்போ வந்து ஸ்னேக் வந்து அதில பாம்பு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு அவர் வந்து இவர் வந்து ஒரு செகண்ட் கம்மிங்கா அவர் ஃபீல் பண்றாரு. அந்த பாம்பு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இவர் வந்து ஒரு செகண்டா அப்படி ஃபீல் பண்றாரு. அந்த பாம்ப பார்த்தோனே இவருக்கு நெறைய ரெஸ்பெக்ட் வருது. அத வந்து ஒரு கெஸ்ட்டா பார்க்குறாரு. பட் அவரோட எஜுகேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாம்புனாலே அத நம்ம அடிச்சிடணும். ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து நம்மள கொத்திரும் அப்படின்னு சொல்லி அவர் படிச்ச அந்த முன்னோர்கள் அந்த ஆன்சிஸ்டர்ஸோட இதில அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல. இப்ப பாம்புனா அடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடைப் செட் பண்ணதுனால அவருக்கு அடிக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்னேக் வந்து ஒரு கோல்டு எல்லோயிஷ் கலர்ல இருக்கு. கலர்ல இருக்கிற ஸ்னேக்ஸ்லாம் ரொம்ப பாய்சன் அப்படின்னு அந்த அவங்களுடைய சமூகத்தில வந்து அந்த சொசைட்டில வந்து சொல்லுவாங்க. பொறுமையா, அழகா அந்த ஸ்னேக் வந்து அதோடைய வாயோட அந்த 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 பாம்புனாலே அதோட அதோட அந்த டங்க் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. லைட்டா இடையில வந்து கிழிச்சா மாரி போட்டு, அது ஒரு ஒரு டிசைனா இருக்கும். ஸோ, அத வச்சு அந்த தண்ணிய வந்து அது குடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த கழுத்தில வந்து அது தண்ணி பொறுமையா அழகா இறங்குது. அது அவருக்கு பார்க்கும்போது ஒரு அண்டர் வேர்ல்டோட கிங் அவருடைய இடத்துக்கு வந்த மாரி ஃபீல் ஆகுது. பட் அவருடைய எஜுகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, "நீ வந்து அந்த பாம்ப அடிக்கணும். நீ வந்து பயப்படுற. நீ ஒரு ஆம்பளையா இருந்தீன்னா, அந்த பாம்ப அடிச்சிரு" அப்படின்னு சொல்லி அவரோட எஜுகேஷன் சொல்லும்போது, அவர் மனசு வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. பட் அவருடைய எஜுகேஷன் வந்து பாம்பு ஷுட் பி அந்த கில்டு நம்ம கொன்றுணும் அப்படின்னு சொல்றதுனால, பக்கத்தில ஒரு கட்டைய எடுத்து அந்த பாம்பு மேல அடிக்க போறாரு. பட் அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா, எஸ்கேப் ஆயிடுது அது படாம. டக்குனு பக்கத்தில இருந்த ஒரு ஹோலுக்குள்ள எதுலருந்து வந்துச்சோ அந்த ஹோல்குள்ளேயே அது போயிடுது. ஸோ, இப்போ வந்து அவர் ரொம்ப ரிக்ரெட்டா ஃபீல் பண்றாரு. ஐயோ! நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்ட அடிச்சுட்டோமே! நம்ம கம்முனு விட்டுருக்கலாமே! திருப்பி நம்ம வீட்டுக்கு அது வரணும். அதுகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னு சொல்லி இந்த டிஹெச் லாரன்ஸ் போயட் வந்து ஃபீல் பண்றாரு. இந்த இன்சிடென்ட் அதாவது இந்த ஸ்னேக் அவர் கட்டைய தூக்கி அடிச்ச இன்சிடென்ட்ட எது கூட கம்பேர் பண்றார்ன்னா, எஸ்.டி. கால்ட்ரிட்ஜோட தி ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் நரேனர். அதுல வந்து ஒரு செயிலர் வந்து ஒரு ஆல்பர்ட் ராஸ் அப்படின்ற ஒரு பேர்ட வந்து காரணமே இல்லாம கொன்றுப்பாரு. அதே மாரியே காரணமே இல்லாம இந்த ஸ்னேக் மேல கட்டைய தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்ட அது கூட கம்பேர் பண்றாரு டிஹெச் லாரன்ஸ். இப்போ அந்த ஸ்னேக்கும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா இவரு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு தொடர்ந்து. ஐயோ! நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்ட நம்ம அடிச்சுட்டோமே! அது தண்ணி குடிக்க தானே வந்துச்சு சம்மர் சீசன்ல. அவரோட ஹியூமனிட்டி வந்து அவர வந்து தடுக்குது. அந்த என்னதான் அத அடிச்சிருந்தாலும் அவர் எஜுகேஷன் சொன்னதுனால தான் அவர் அடிச்சாரு. ஓகே பாம்புனாலே ஷுட் பி கில்ட் அப்படின்னு சொன்னதுனால தான் அடிச்சாரு. பட் ஆனா அவர் மனசு கேட்காம திருப்பி அந்த ஸ்னேக் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம அதுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கன்டினியூவா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு இந்த போமோட சம்மரி வந்து உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். இதில நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதேமாரி போமோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். இது வந்து உங்க எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.